இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. சேலம் தட்டுவடை அப்படின்ற இந்த டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இது சேலம் தட்டுவடைன்றதுனால சேலமில் தான் இது ரொம்ப ஃபேமஸ், பட் மதுரையிலே இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ரிப்பரேஷனை பற்றி பார்த்தா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இங்கே வந்து புதுசாக ஒரு டிஷ் வந்து கொண்டுவாங்க அப்படின்னு எங்கேயும் இல்லாமல் மதுரையில் எங்கேயுமே இல்லாமல் சேலத்தோட ஃபேமஸான டிஷ் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தட்டுவடை நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி அதில் இருந்தது, இருந்தாலும் நம்ம வந்து இதை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி வந்து அடாப்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி மெனுவில் இருந்தது, இதை கொண்டு வரணும் மேடம் பிளான் பண்ணியிருந்தேன். நான் இதை வந்து ரெடி பண்ணி தரேன். இப்போ தட்டுவடையை நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஆனது மைதா தான். மைதா ப்ளஸ் அரிசி மாவு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆயில் ஃப்ரை தட்டி எண்ணெயில் போட்டுருக்காங்க. அதான் ப்ரிப்பரேஷன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு, க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸு, லெமன் ஜூஸு, சால்ட் அண்ட் பெப்பர். இதை வந்து நம்ம அந்த தட்டுவடை 2 தட்டுவடைக்கு நடுவில் ஃபில்லிங்காக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தட்டுவடை இருக்குது, அதில் எக்கு ஃபில்லிங், அதில் சிக்கன் தட்டுவடை இருக்குது, சிக்கன் ஃபில்லிங். ஓ 2-3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம மதுரையில் தான், நம்ம இட்லி இட்டாலியில் தான் நம்ம ஓகே. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கான டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ரெடியாக வந்திருக்கு. ஆனால் இட்லி இட்டாலியோட மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த சேலம் தட்டுவடை தான் சொன்னாங்க. இது எங்கேயுமே கிடைக்காது சேலத்தை தவிர அப்படின்னு. பட் மதுரையில் இங்கே இட்லி இட்டாலியில் இருக்குது. ஸோ மதுரைக்கு வர்றவங்க, இன்னொன்று நம்ம மதுரையிலே இருக்க மக்கள் இதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா மெயினாக இட்லி இட்டாலிக்கு வாங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அங்கே நம்ம ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். என்னென்னா மைதா வச்சு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள கோரியண்டர் லீவ்ஸ், பீட்ரூட், இது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. இன்னொன்று சில்லி சாஸ் இதுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதை சாப்பிடும்போது இந்த சில்லி சாஸோட டேஸ்ட் வந்து மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மதுரை மக்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இட்லி இட்டாலியில் வந்து.